ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு புதிய நாள். இந்த நாளிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் என்ன நாள் தெரியுங்களா? எல்லா கிறிஸ்தவரும் அனுசரிக்கிற சாம்பல் புதன்கிழமை, அதாவது தவச நாள் ஆரம்பிக்கிற ஒரு நாள், தவச காலம் ஆரம்பிக்கிற ஒரு நாள் இது. இந்த நாட்களில இது குறிப்பிட்ட ஈஸ்டர் வரைக்கும் நம்மை நாமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்குற, நம்ம ஆத்மாவை தேவனோடு ஒன்றித்து வாழுகிற ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிற ஒரு நாட்கள் இது. ஒருவேளை இது வரைக்கும் எத்தனையோ நாட்கள் கடந்து போயிருக்கலாம். இந்த நாட்களை நம்ம உணவை குறைச்சி, நம் உடலை ஒடுக்கி, ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாட்களின் ஒவ்வொரு நாட்களும் நம் ஆண்டுக்குள்ள சரியாய் களி கூர்ந்து, ஆண்டுக்குள்ள நம்ம சரியாய் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து, நம்ம ஆண்டுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்வதற்கு, பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த காலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு பேச போகிற, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற, நம்மை சரிப்படுத்தி கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த தவசு காலத்துல எங்களை நாங்களே ஆராய்ந்து கொள்ள, அலசி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் இன்னும் உமக்குள்ள நெருங்குவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு நாங்கள் சரிபடுத்தி கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய கரத்துக்குள்ளும் நம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு கற்றுத்தாரும். நம்முடைய மகிமைக்குள் ஒப்புக்கொண்டு கர்த்தர் ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலத்துல நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் பேசுவார், ஒவ்வொரு நாளும் இடைபடுவார். நான் உங்களோடு பேசுவேன். நம்ம அந்த வசனத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.